வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஈவினிங் ஒரு டீயோடையோ ஒரு காஃபியோடையோ சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதோட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நறுக்கிட்டு சேர்த்துடலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இது போல் அரைச்சி வச்சுருக்க விழுதில் கொத்தமல்லி தலைகளும் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருங்க. அரைக்கும் போது தண்ணி சேர்க்க வேண்டாம். பட் ரொம்ப உங்களுக்கு மசியாத போல் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிடுங்க. இதை போல் ஒரு 3 நிமிஷம் நம்ம அடிக்கும்போது அந்த மாவு நல்லா இது போல் வெயிட் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த நிலையில் நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் நம்ம இது போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். பட் இதை சேர்க்கும்போது ஒரு மிதமான தணலில் வச்சுட்டு சின்ன சின்ன பால்ஸாக சேர்த்துருங்க. மேலே செவந்து வரது மட்டுமே வச்சு இது பால்ஸ் எல்லாம் வெந்துருச்சுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இது மிதமான தணலில் வச்சு அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும். அந்த ஸ்டேஜில் தான் இது உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். பொதுவாக எண்ணெயில் செய்யக்கூடிய எல்லா பதார்த்தத்துக்குமே இதுதான் பக்குவம். இப்போ நம்ம ஒரு பக்கம் நல்லா செவந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ அடுத்த பக்கங்களை திருப்பி விட்டு இதையும் வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பபிள்ஸ்லாம் அடங்கி நல்லா வெந்து ஓரளவுக்கு செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ நம்ம எடுத்தாச்சு. நம்ம சேனலே பார்த்திங்கன்னா இதோட ஒரு 100 ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுதுன்னா ப்ளேலிஸ்ட்டில் ஸ்நாக்ஸ் ரெசிபியில் செக் பண்ணி பார்த்துங்க. நான் இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் தேங்காய் சட்னியோட பரிமாற போகிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.